ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மூவியில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அப்புறம் ஆவேசம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பையன் நடிச்சிருப்பான் மலையாளத்தில், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இலங்கையிலிருந்து இங்கே வர்றாங்க நம்ம ஊருக்கு. சிம்ரன் மேமோட அண்ணனா வந்து யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் ஒரு 2-3 சீன்ஸ் தான் வர்றாரு, வந்தாலும் அவரோட இதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் இவங்க வர்றப்போ வந்து இப்படி அவங்க இலங்கையிலேருந்து வர்றவங்க எப்படி வருவாங்க, கப்பல் வழியாக தானே வருவாங்க. அப்படி வர்றப்போ வந்து போலீஸ்கிட்ட மாட்டுறாங்க. போலீஸ்கிட்ட மாட்டுறப்ப இந்த இவங்களோட 2வது பையன், அதாவது சின்ன பையன் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறப்ப கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த ஒரு நாய் ஒன்று அவனுக்கு கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அது வந்து இந்த நாயை நீங்கள் கொண்டு போய் வளர்த்துங்க இது. அப்புறம் இவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் பேர் ஆகாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆகாஷ்னு சொல்கிறப்ப அந்த அவர் கான்ஸ்டபிள் பையனோட பேரும் ஆகாஷ் தான். அதை அவர் கையில் பச்சை குத்தி இருப்பார். இதையெல்லாம் வச்சு அவனே ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி சொல்லிடுவான். அது தெரிகிறப்ப தான் வந்து நம்மளுக்கே சிரிப்பாக இருக்கும். அப்புறம் இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தான் வருவாங்க. பின்ன அப்புறம் அங்கே தான் இந்த போலீஸு கூட்டிகிட்டு போகிற சீக்வன்ஸ் நடக்கும். அப்புறம் அங்கேருந்து சென்னை வருவாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் பார்த்து வீட்டில் போய் குடியிருப்பாங்க. குடியிருக்கிறப்போ யோகி பாபு சார் அவங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் சசிகுமார் சாருக்கு வந்து இங்கே வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடிட்டு இருப்பாரு. அப்போது MS பாஸ்கர் சார் வந்து டிரைவர் வாண்டட் அப்படின்னு சொல்லி இது போட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட் வீடு தான். ஸோ அதனால இவர் போய் ஒரு டிரைவர் வேலைக்கு கேட்பாரு. சரி, நீ ஒரு 1 வீக் வண்டி ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேனா நான் பர்மனெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் ரெகுலராக ஒர்க் போயிட்டுருப்பாரு. இந்த ஃபஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா சரியான கடுப்புலேயே இருப்பான் அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பாவுக்கு அந்த பையனுக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப அப்புறம் இவங்க பக்கத்துல இல்லை யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு யோகி பாபு சார் சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க எல்லாத்திட்டையும் பேசி நல்லா மிங்கிள் ஆயிடுவாங்க. அப்புறம் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோரும் சோசியலாக பழகிறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஃபன்னாக ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே டவுட் வரும். இந்த ஃபேமிலி தான் நீங்கள் வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர்றப்போ வந்து சரி இவங்க சர்ச் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே சர்ச் பண்ணி வருவாங்க. அந்த சைடு அது போயிட்டுருக்கும். இந்த சைடு இவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்புறம்